கொண்டு வந்து இப்படி கட்டி போட்டுட்டு சிரிக்கிற? இவன் எங்க பொண்ணு மல்லம்மா மேல கைய வச்சுட்டான். எங்க குல வழக்கப்படி அவளை தொட்டவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அடடா, இது எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு தொட்டிருப்பேன். காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தொட்டதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நம்ம நாட்டுல பொண்ணை தொடுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க பொண்ணுக்கு என்ன வழி சொல்ல போற? ரெக்கத்திலையா கட்டிக்க முடியாது, என்ன பண்ணுவேன்? உங்க 3 பேரையும் தோலை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன். ஏன்பா இவங்க எல்லாம் திருந்துட்டு சொன்னாங்க, இன்னும் திருந்தவே இல்லையா? நம்ம குல வழக்கப்படி இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கல, நாளை காலையில சூரிய உதயத்துல உங்க 3 பேரையும் வெட்ட போறேன். ஏன் சூரிய உதயத்துக்கு முன்னால வெட்டினா கத்தி வெட்டாதா? பேசாதே. பின்ன பாடவா? கல்யாணமா கத்தியா? ரங்கா சும்மா இவன் வேற கத்துறா, நீ வேற கத்துற. என்னடா உசு? பேசாம அந்த பொண்ணை கட்டிக்கிறியா? நாங்க 2 பேரும் தப்பிச்சுக்கிறோம். என்னது விளையாடுறியா? நீங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு வாழ்நாள் பூராவும் அந்த காட்டு பொண்ணு கூட பலியாகணுமா? ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு இந்த நிலைமையா? சும்மா இருப்பா. முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? ஆமா. நீங்க எல்லாம் போய் ஓய்வெடுத்துங்க. ஆமாப்பா, ரொம்ப நேரம் எனக்கு அவுத்து சொல்லுப்பா. உன்னை இல்லப்பா. சரிப்பா. நாளை காலையில இவங்க 3 பேருடைய தலையையும் வெட்டிடுங்க. இவனுடைய ஈரலை மட்டும் எடுத்து எனக்கு அனுப்புங்க. ஏப்பா என்ன முனியாண்டி விளையாட்டு நடத்துறீங்க? சொன்ன கேப்பா. இந்தப்பா ஏப்பா தடிச்சால குப்பை தொட்டிலையா? சொன்ன என் ஈரலை விட இவன் நல்லா இருக்கு. பையன் இழைச்சு சும்மா இருப்பா. அவன் ஈரல் தலைக்கறின்னு சொல்லிட்டு போறான். காட்டுக்குள்ள வந்து என்ன கசாப்பாக்கிடுவான் போட்டுருக்கு. நான் தான். நீங்க இங்க இருந்தீங்கன்னா நாளை காலையில எங்க ஆளுங்க உங்களை வெட்டி போட்டுடுவாங்க. நான் கயிறை அவுத்து விடுறேன். 3 பேரும் தப்பிச்சு போயிடுங்க. இவ்வளவு பெரிய இருட்டு கோகுள்ள ஒரே ஒரு வெளிச்சம். என்னத்தானே சொல்றீங்க? இல்ல தீ வெட்டி சொன்ன அவுத்துடு. என்ன அவுத்துட்டு மாதிரி அவங்களையும் போய் அவுத்துடு. என்ன அப்படி பாக்குற? நீ எப்படி பார்த்தாலும் என் மனசு ஒண்ணு மாறாது. நீ அவுத்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. போ. இன்னும் சென்டிமெண்ட்ல அள்ளி வீசுற. போமா. அப்பாடி, எப்படியோ அந்த காட்டு மிராண்டி கூட்டத்துக்கிட்டே தப்பிச்சிட்டோம். சரி, இனிமே என்ன செய்யறது? ஒண்ணு போலீஸ்ல சரண்டர் ஆகணும், இல்லன்னா போன்ல மேட்டரும் கார்ல உருந்து எங்களை விட்டுருப்பாங்கணும். அதுக்கு முன்னால அந்த ராஜாவோட கும்பலை எப்படியாவது கண்டுபிடிச்சாக்கணும். அப்பதான் நமக்கு கிடைக்கிற தண்டனையாவது குறையும். இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் நீயே செய்ய. வேணும்னா அந்த பொண்ணையும் கூட கூப்பிட்டுக்க. என்ன விட்டுருப்பா. ரங்கா பிளீஸ், எங்களுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. இந்த நேரத்தில் நீ என் கூட இருந்தன்னா நான் மலையை கூட புரட்டுவேன். மலையை புரட்டுறியா? இப்ப என் குடலை புரட்டுதுரா. இந்த மலை உடைக்கலாம் எனக்கு தெரியாது, மெக்கானிக்கல் வேலை எனக்கு தெரியும். ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு தேவி, நீ ஹாஸ்டலுக்கு போ. நான் எப்படியாவது காரியத்தை சக்சஸ் பண்ணிட்டு உன்னை ஹாஸ்டல்ல வந்து சந்திக்கிறேன். ஓகே? ஓகே. நாய்க்கு வேலையும் இல்ல, அது மாதிரி அலையிறது எதுவும் இல்ல. நீ ஒண்ணு பண்ண போக உன் பின்னாலேயே நான் அலையிறேன் பாத்தியா? நான் என்ன வேணும், நான் தப்பு செஞ்சேன். அப்படி வந்து அமையுது, நான் என்ன செய்யறது? ரயில் சினையத ரயிலோட போயிடும்பாங்க. அது ஜெயில் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருச்சு. ஏன்பா என்னை விட்டு நீ போகவே மாட்டியா? சரிப்பா. இங்க அசோக் ரங்காங்கிறது யாருங்க? அவங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அவனேதான் எங்க போனாலும் போன் பண்ணி மிரட்டுறான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொலைய பண்ணிடுவேன். ஆமா, ஏற்கனவே ஒண்ணு பண்ணதுக்கு நான் இலைச்சல் பேய் இலைச்சல். இதுல இன்னொன்னு வேற பண்ண போறியா? ஏய், இப்ப எதுக்கு நீ ஆத்திரப்படுற? போன் வந்தா அமைதியா என்னன்னு கேப்பவா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் உங்க போன் நண்பன். ஓ நீயா? ஏயா, நாங்க போற இடமெல்லாம் போன் பண்ணி ஏயா எங்களை தவணை முறையில் சித்திரவதை பண்ற? வந்து ஒரேடியா கொள்ளிட. என் பார்வையில இருந்து நீ எங்கேயுமே தப்ப முடியாது, தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? எங்க முதலாளி தங்கராஜுக்கு ஒரே புள்ள, எக்கச்சக்கமான சொத்து. அவங்கள வளர்க்கறதுக்கு 2 ஆளு தேவை. நல்ல ஆளா இருந்தா பார்த்து சொல்லு. தங்கறதுக்கு எல்லா வசதியும் உண்டு. வீட்டு அட்ரஸ் என்ன? லேக் ஏரியா 9ஆம் நம்பர், ஹரிகர விழா. என்னடா இவங்களுடைய பண்ணி வச்சிருக்கிறியே, இது நியாயமா? என்னடா விளையாட்டு இது?
படாத இடத்துல பட்டு ஊர் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? போகட்டுமே. எங்க அம்மாவே செத்த பிறகு இவங்க இருந்தா என்ன செத்தா என்ன? கேட்டீங்களா இவன் பேசுறத? இவனை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நாங்க எப்படி வேலை செய்யறது? நீங்க லட்சமா அள்ளி கொடுத்தா கூட ஒருபோதும் இங்க வேலை செய்ய மாட்டோம். இப்பவே போறோம். அவன் பிள்ளையாயிரு கத்தியால குத்த வர்றா, கைய பிடிச்சு கடிக்க வர்றான். அட என்னங்க சமையல் கட்டுல வேலை செய்யும்போது கொதிக்கிறேனே மூஞ்சில ஊத்துறான். நான் சின்ன பிள்ளை இல்ல, எவ்வளவு அமைதியா இருந்தேன். இப்ப மட்டும் என்ன சுறுசுறுப்பா வரீங்க? அதே மந்த புத்தி தான். டேய், நான் ஒரு மாங்காய் மடையன் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி துஷ்ட பையனுக்கும் மாங்காய் மடையனுக்கும் வேலைக்காரர் எல்லாம் ஆவாது. எங்க படாதீங்கப்பா, சம்பளத்தை கூட்டு தரேன்ப்பா. இந்த மாசம் சம்பளமே வேண்டாம், ஆள விடுங்க. யாரப்பா இந்த புதுமுகம்? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்டுல புள்ள வளர்க்க 2 வேலைக்காரங்க வேணுமா? அதுக்காக நாங்க 2 பேரும் வந்தோம். ஏன் இவங்க பிடிச்சிருக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவங்க எல்லாம் என் பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வேலையை விட்டு போறாங்க. நீ சொன்னதை கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. அப்படியா? நான் நினைச்சேன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்கன்னு. இல்லையா பின்ன? இவங்க உடம்பு பூரா பாரு, அழியாத மார்க்க போட்டுட்டான். அவ்வளவு பயங்கரமானவனா? நீங்க இருங்கப்பா, நல்லா மாறிடுங்க. இருங்கப்பா. ஏய் அசோக், இப்படியே வெளியே ஓடி போயிடலாமா? ஓடி போயிடலாம். வெளியே போனா நம்ம நிலைமை. நினைச்சு பார்த்தேன், இதை விட அது பயங்கரம். இங்கேயே இருந்துருவோம். பையன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். இனிமே உங்க பையனை பத்தி கவலையே படாதீங்க. அவனை எங்க வழி கொண்டு வந்துடுறோம். உங்க வழியா? அது என்ன வழி? ஏதோ ஒரு வழி. பையனை பாத்துக்குங்க. ஆனா கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். வேலைக்கு சேர்ந்த உடனே முதல் வேலை பையனுக்கு பல்லர் ஆகணும். அடுத்தது நெகத்தையும் வெட்டணும். கரெக்ட். சீக்கிரம் டிபன் கொண்டா. இன்னைக்கு என்ன டிபன்? உப்புமா, முந்திரி பருப்பு, தேங்காய் பூ எல்லாம் போட்டு பண்ணது. சாப்பிடு. உப்புமா சாப்பிடுறது செய்யறது, மூஞ்சில் அடிக்கிறதுக்கு இல்ல. நான் அப்படித்தான் அடிப்பேன். அடிக்கூடாதுப்பா. அப்படித்தான் அடிப்பேன். சரி, என்ன அடி பார்க்கலாம். அடடே, வெரி குட். தம்பி, உனக்கு கராத்தேல கூட தெரியுமா? ஆமாங்க, நான் ஆரஞ்சு பெல்ட் வாங்கினேன். ஏப்பா நீ? நான் பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட்டா? ஆமா, கோயம்புத்தூர்ல எங்க அப்பா கடையில வாங்குனது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். இடுப்புல இருந்து கழட்டி சும்மா வாங்குன்னு வாங்கிட்டார். நீ எல்லாம் இந்த வயசுல வாங்கின, நான் 7 வயசுல பெல்ட் வாங்கிட்டேன். அப்பாடா, இன்னைக்குதான் என் பையன் சிரிக்கிறான். இது என்ன சிரிப்பு? இனிமே தான் நீங்க சிரிப்பா சிரிக்க போறீங்க. எப்படியோ சிரிச்சா சரி. இத பாருங்கப்பா, இனிமே நீங்க வெளியே போவே கூடாது. வீட்டுக்குள்ளாரதான் இருக்கணும். கவலையே படாதீங்க, இனிமே உள்ளதான் இருப்போம். ஆமா, வெளியில போனா மறுபடியும் நாங்க உள்ள போயிருவோம். எங்க வீட்டுக்குள்ள போயிருவோம். அது சரி, அது சரி. ரொம்ப விவரமானவா இருப்பான் போட்டிருக்க. ஹலோ, அசோக் ஹியர். புத்திசாலித்தனமா பங்களாவில வந்து ஒளிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே. அசோக், ஒரு கொலையை மறைச்சாச்சு, தேவிய ஆத்துல விட்டாச்சுன்னு நிம்மதியா இருக்காதே. அடுத்தடுத்து நீ என்ன செய்ய போகிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சு இப்ப என்ன செய்ய போற? போன்லயே எப்படி மிரட்டுற? யாருப்பா மிரட்டல்காரனா? போன கொஞ்சம் கொடு. என்னப்பா இது ஆவி மாதிரி வந்து அப்பப்ப போன்ல மிரட்டுற? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, ஒரு தடவை நேரா வாயா, பேசிட்டுக்கு போ. மாறாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இந்த போட்டோ இருக்கிறது யாரு? விமலோட அம்மா. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆமா, சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்துல நல்ல மரத்துல புல்லுருவியா ராஜாங்கிறவன் வந்து சேர்ந்தான். ஐயாவோட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். அப்பதான் அம்மாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த ரெஃப்ரிஜரேட்டர் கொஞ்சம் லெஃப்ட்ல போடு. நீ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாயா. டைரக்டர் சார், கேமரா எங்க சார் வைக்கலாம்? நேர மார்வாடி கடையில கொண்டு போய் வையா. ஏன் இப்படி சரிச்சுக்கிறீங்க? இன்னும் நான் சீனே ரெடி பண்ணல. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? சார், நடிகை வந்தவங்க சார். அது எனக்கு தெரியாதா? நான் புராண படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சாமியார்கள் இவ்வளவு தானா? கூப்பிடி அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரை. விளக்கண்ணையா இருக்கான். டைரக்டர் சார், கூப்பிட்டீங்களா? எத்தனை பேரையா வந்திருக்காங்க? 10 பேர் தானே சொன்னீங்க. அது நேற்றுக்கு. இன்னைக்கு மூடு 12 பேர் வேணும். படத்தை கொஞ்சம் ரிச்சினஸா செய்ய விடுங்க ஐயா. என்ன செய்வியோ, ஏது செய்வியோ, இன்னும் 2 பேரை கொண்டா. 2 நிமிஷம் போடுங்க, இதை கொண்டு வர்றேன். மூடு பிடிச்சு டைரக்டா மாட்டிக்கிட்டேன். 2 ஆப்பிள் ஜூஸ். ஏன்பா, மஞ்சு கொட்டை வாலிபன் ட்ரம் டான்ஸுக்காக போட்ட செட் அது. அதை ஏறிட்டு என்ன பண்றீங்க? நாங்க ட்ரம் டான்ஸ் ஆடலாம்னு பாக்குறோம். சும்மா இருப்பா, நாங்க ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறோம். வேடிக்கை பார்த்தது போதும், நடிக்கலாம் வாங்க. இப்ப நடிக்கிறது அவ்வளவு ஈஸியா? ஆமா. அப்ப வாட நடிப்போம் வாங்க.
ஏன்பா சாமியார் வேஷத்துக்கு போடுறீங்களா? என்னப்பா அது வெளியே வந்தது சாமியார் வேஷம்? இப்ப அந்த வேஷம் தான் எனக்கு தேவை. சரி சரி, எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? என்னப்பா ஆரம்பத்திலே பணம் கேக்குறீங்க? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போயிருவீங்களே, நாங்க யாருக்கிட்ட கேட்போம்? என்ன நம்ப மாட்டீங்க ஒரு இருக்கு. இந்தா இதுல 100 ரூபாய் இருக்கு, ஆளுக்கு 50 ரூபாய் எடுத்துக்கோங்க. நீங்க யாருங்க? நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓ, அதான் இந்த மாதிரி கார்டர்ல வச்சிருக்கீங்களா? நேரே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போங்க. என்னது நர்சிங் ஹோம்கா? ட்ரெஸ்ஸிங் ரூம்ப்பா, போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிடுங்க. சரி சரி, மறைஞ்சுக்கிறதுக்கு துணியும் 50 ரூபாய் பணமும் கொடுக்குறீங்களே. சீக்கிரம் வாயா, டைரக்ட் கட்ட போறாரு. அட, இந்த வேஷத்துல அசல் சாமியார் மாதிரியே இருக்க. நீ என்ன உங்க அப்பா மாதிரியா இருக்க? வேஷமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரே அரிப்பு கேஷா இருக்கு. அரிப்பு தாங்க முடியல. ஆமா, இந்த வேஷத்துல நம்மள நம்புவாங்களா? ஏன் நம்ப மாட்டாங்க? இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் வேஷம் போடுறான். நம்ம வேஷம் போட்டா நம்ப மாட்டாங்களா? ஏய், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இதே வேஷத்துல கம்பியை நீட்டிடுவோமா? ஜெய் வாடாள வைரவி, ஜெய் ஜெகதீப். மூஞ்சில முடி விடுது. மணி, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. சார், வேஷம் போட்டதுல 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. வேற 2 ஆளை போடியா. வேற 2 ஆளா போடலாம். சாமியார் ட்ரெஸ் ஓட ஓடி போயிட்டாங்க. வேற ட்ரெஸ் இல்லையே. ஓ மை காட், ஐ அம் மூட் அவுட். பேக் அப். ஜெய் ஜெகதீப். மங்களம் உண்டாகட்டும், உண்டாகட்டும் மங்களம். சாமியாரு சாமியாரு, வந்த விஷயம்? இந்த வீட்டில் ஆணி அடிக்க போறியா? புத்திர பாக்கியம் இடம் மாறி விட்டதாக ஒரு வாசனை வருகிறது. ஆமாம், அது கெட்ட வாசனை ஆயிற்று. சுவாமிகளே, அமருங்கள். ஜெய் ஜெகதீப். குந்தோய நமஹ. சுவாமிகளே, எனக்கு ஒரே ஒரு பையன். இந்த வீட்டுல வேலை பார்த்த 2 வேலைக்காரன் நாயிங்க, நகைக்கு ஆசைப்பட்ட அந்த நாயிங்க என் புள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த நாயிங்க. சரி, நிறுத்துமா. நாய் குலத்தையை இழிவுபடுத்தி விட்டாய். எத்தனை வாட்டி இப்ப சொல்லுவேன் நாய் நாயின்னு? மகனே, உங்கள் வீட்டில் அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள், அவர்களை திட்டாதே. அவங்கள பத்தி தப்பா நீ வால்போஸ் ஓட்டி இருக்கிற. அதை ஆள் வச்சு கிளி, இல்ல உடனே நீயே கிழிக்கிற. கிழிச்சிடுறேன். அவர்களை பற்றி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய், அதை உடனே வாபஸ் வாங்கிவிட்டு. வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா சாமி, என் மகனுக்கு கிடைக்கணும். நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். கவலைப்படாத, கதைப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான். அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. வணக்கம். யார் நீங்க? ஒண்டர்ஃபுல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர். நான் உங்க பங்களாவில ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன சார் இது? மகான்லாம் வந்திருக்காங்க, இப்ப போய் மகான்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நாங்கள் தூணிலும் இருப்போம், துரும்பிலும் இருப்போம், துருப்பிடித்த இரும்பிலும் இருப்போம். மகனே, மொட்டை மாடி எங்க இருக்கிறது? மொட்டை மாடி எதற்கு? யாகத்தை கொடுத்த வேண்டும். மொட்டை மாடியில் யாகமா? ஆமாம், அங்கிருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும். எது? இது கைலாசம். சுவாமி, 3வது மாடி மொட்டை மாடி. தாங்கள் போகலாம். சரி, வெளிவிடு. போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்கிக்க. சாரி, தீர்த்தம் தீந்து விட்டது. நான் கைலாசத்துக்கு போய் அனுப்புகிறேன். வழிவிடுப்பா. ஜெய் ஜெகதீப். மங்களம் உண்டாகட்டும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? இவனை எங்க ஷூட்டிங் வந்திருந்தானுங்க. சாமியார் அட்ரஸ் தேடிட்டு வந்து இங்க வேஷம் போறானுங்க. அப்படியா? ஆமா, மேல வாங்க காட்டுறேன். தியானம் பண்ண வந்திருக்காங்க சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் எங்க? தீர்த்து தீர்ந்து போச்சு இல்ல, கொண்டாடுறதுக்கு கைலாசம் போயிருப்பாங்க. கைலாசம் போயிருப்பாங்க. அங்க பாருங்க. அங்க நீ மனுஷன் தானா? உனக்கு கராத்தே தெரிகிறதுக்காக அவ்வளவு பெரிய மாடியில இருந்து எண்ணெய் முடிச்சு குதிச்சிய கைகால் உடைஞ்சா நீ குடிச்சா உங்க ஒப்ப கொடுப்பானா? ஓய், நீ மட்டும் குதிக்கலன்னா மாட்டி இருப்போம். பரவாயில்லையா? இதுக்கு அது பரவாயில்ல. அது சரி, அடுத்த டர்னிங்ல குதிக்கணும். ரெடியா இரு. இந்த ஓடுற லாரியில இருந்தா நீ குதிச்சா நான் வரல. ஜெய் ஜெகதீப். ஹை ஜெகதீப். என்னது விசில் சத்தம் கேக்குது? போலீஸ் விசில். நம்மள தான் முடிக்கிறாங்க. ஓடு ஓடு ஓடு. ஜெய் ஜெகதீப். மகன்களாய், ஒர்க் ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா? ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா? 3983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே. சாமி கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப். நான் முற்றம் துறந்தவன். முற்றம் திறந்தவரா? அப்படின்னா என்னென்ன? இது தெரியாதா? காட்டேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்து வர்றான். ஏய், ஒசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு, இல்லன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிடுவேன். சாமிக்கு என்ன வேணும்? 4 டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏய், சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். இந்த ஒர்க் ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா?
உள்ள தகடு வைக்க இடம் இல்ல, இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமார்ண்ண சாமி, எங்க முதலாளி ஒரு கிரைம், ஒரு குலக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன் திரும்பி வராம இருக்கணும், அதானே? ஆமா சாமி, அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் ஓனர் சாமி. மேனேஜர். நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது பில்லி சுனிய வைங்க. வச்சிருங்களா? ரொம்ப நன்றியுள்ள உலகம்டா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அது இருக்கட்டும். பில்லி சூரியங்கிறது பயங்கரமானது. அதை வச்சேன்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? ரத்தமா கக்கி சாவா. வேணா, இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு வளர்த்தவன். சும்மாவா சோறு போட்டான்? உழைச்சும் சோறு போட்டான். நீ எப்படி? நானும் அப்படித்தான். உடனே வைங்க. நீ எப்படி? நானும் இந்த நாட்டுல பிறந்தவன் தான். சீக்கிரம் வைங்க, இல்லன்னா எங்க கையில கொடுங்க, நானே வச்சிடறேன். அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே. ராத்திரி 1 மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி 1 மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம். சத்தமும் 4 சத்தம். அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ராத்திரிக்கு வந்து உடுக்க அடிக்கிறேன். இது என்னங்குது? இது ட்ரிபிள் பை சிரட்டு. அதாவது லோக்கல் சிரட்டு என் உடம்பு ஒத்து வராது. அதனால ஃபாரின் சிரட்டு குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. அநேகமா இது உங்களுக்கு கடைசி சிகரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். துறைக்கு ஓட்டிட்டு வந்த கழுதையை காணாம எங்க போச்சு? இருக்கணும். சாமி, சாமி புதுசா இருக்காரு, இவரை கேட்டா தெரியும். சாமி, சாமியோ, சாமியோ. யாரு? நான் தான். சாமி, காலையில இருந்து என் கழுதை காணாம போச்சு. அது எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சாமி. கழுத கேட்டா குட்டிச்சவரு போயா. குட்டிச்சவரா? குட்டிச்சவரு, குட்டிச்சவரு. நம்ம கழுத கேட்டா குட்டிச்சவருன்னு சாமியார் சொன்ன சரியா இருக்கு. சாமி, கழுத. சாமி, கழுத. என்னையா கழுதங்கிற? நீங்க சொன்னபடி கழுத கிடைச்சிருது. எப்படியா கிடைச்சது? குட்டிச்சவர் பக்கத்துல தான். சாமி, எல்லாம் தெரிஞ்ச நீங்க மரத்தடியில உட்காந்துருக்கீங்க. ஒண்ணும் தெரியாதவன் ஹோட்டல்ல உட்காந்துருக்கான். ஏதோ பாவம், என்னால முடிஞ்சது. இந்தாங்க. பரவாயில்லையே, இது நல்ல தொழில் தான் போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இதே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஏண்டா சாமியார் வாரம்னாரு, என்னடா இன்னும் வரல? இப்ப வந்துடாதுல. ஒரு நல்ல வக்கீல பாக்கணும்டா. எதுக்குண்ணே? அந்த கார் செட்டு, இந்த வீடு எல்லாம் என் பேருக்கு மாத்தணும். மாத்திருவோம். வாங்க சாமி. எங்க முதலாளிக்கு பிள்ளைசனை வச்சிட்டீங்களா? அங்க வச்சாச்சு, இனிமே இங்கதான் வைக்கணும். வைங்க. வச்சிடுறேன். இத புடிங்க. இதையும் புடிங்க. இதையும் புடிங்க. எங்க வைக்கணும்? இங்கதான். அடிங்க. ஐயோ, ஐயோ, அண்ணே, அண்ணே, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஐயோ, கையில என்ன? ட்ரிபிள் பை சிரட்டு. அரை பீடி குடிக்கவே உன் வாய் லாய்க்கு இல்ல. இப்படி போய் வா. எங்க வே? ஏவி விட்ட குட்டிக்காத்தான் மாதிரி இருந்துட்டு எனக்கே நீ பில்லி சுனிய வைக்கிற. எங்க வே? ஏண்டா நீ இந்த நாட்டுல பிறந்த? நான் உனக்கு அவன். ஏண்டா வாடா. எல்லாரும் ஒழுங்கா வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. நான் இந்த ஒர்க் ஷாப் மூட போறேன். அண்ணே, இந்த ராத்திரி 1 மணிக்கு நாங்க எங்க போவோம்? சரி, 1:30 போ. அண்ணே, எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. அப்படி வாங்க வலிக்கு. ஏய், இனிமே எல்லாரும் ஒழுங்கா இருப்பீங்களா? ஏண்டா நீ மட்டும் ஒரு மாதிரியா முழிக்கிற? சாமியார் வேஷத்துல இருக்கிறான், போலீஸ்ல மாட்டி விட்டுலான்னா? இன்னைக்கு தான் சாமியார் வேஷம், நாளைக்கு வேற வேஷம். சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா? கவலையே படாதீங்க, நடக்கும் கொஞ்ச நாள்ல. இன்னும் 3 மாசத்துக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வேணும்னா பாருங்க.
ஏண்டா எவன் எது கொடுத்தாலும் வாங்கி போட்ட வேண்டியதானா? மேல நிமிந்து பார்த்து யாரு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்து போடுறா. எவனாவது வெடிகுண்டு கொடுத்தா மூஞ்சி முகரையெல்லாம் பீஸ் பீஸா போடும். என்னடா அது? இப்ப நான் பெரிய ஜோசியன் ஆயிட்டேன் தெரியுமா? ஜோசியன் ஆயிட்டியா? என்ன தைரியத்தில் நீ ஜோசி சொல்ற? அதுப்பா எல்லாருக்கும் ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் வச்சுதான் சொல்றேன். அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னா? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் இந்த கோலத்துல அலையிறோம். ஜோசியத்துல எவனுக்காவது ஏடா கூடமா சொல்லி எசக்கு பெசக ஆகி போச்சு. இனிமே நம்ம போடுறதுக்கு வேஷமே இல்ல. என்ன ஆள விடு. குட் பை. யோ இப்படி சொன்னா எப்படியா? லேடிஸ் ஹாஸ்டல் போய் கொஞ்சம் தேவியை கூட்டிட்டு வாயேன். இனிமே இந்த வேலை வேறையா? ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எத்தனை வேலைடா நான் செய்யறது? என் வாழ்க்கையுமே உங்ககிட்ட எழுதி கொடுத்துக்கலாம் போட்டிருக்கேன். சரி, இன்னைக்கு கலெக்ஷனை என்கிட்ட கொடு. ஜெய் ஜெகதீப்.